திருக்குறள், ராமாயணம், தென்னாலிராமன் கதை, இப்படி பல இலக்கிய படைப்புகளை திருக்குறள் வழியில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது நம்மளுக்கு இந்த கணினியில் குரல் அமைப்பு, ஏன்னா நம்ம ESP இதெல்லாம் வந்து குரல் அமைப்புலாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம். கணினியின் குரல் அமைப்பு மற்றும் கணினி பொது அறிமுகம் என்கிற இந்த தலைப்பில் அவர்களிடம் செய்திகளை சொல்வார்கள். முக்கியமாக இந்த பயிர்களுக்கு அமைதி காக்க வேண்டும் தான் முதலில் சொல்றது. இடையே யாரும் பேசக்கூடாது. கணினியை பயன்படுத்தக்கூடியவர்கள் மதியத்துக்கு மேல்தான் அதை பயன்படுத்த வேண்டிய தேவையோ இப்பொழுது அதை பயன்படுத்த வேண்டியதில்லை. அப்படி அதாவது பதிவு செய்தால் நம்ம பதிவு செய்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது புவனேஸ்வரி அவர்கள் போட்டு வச்சுக்கலாம். ஜங்ஷன் பாக்ஸ் சொன்னது போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் எப்படி நம்ம ரிமோட் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது பண்ணி பார்க்கலாம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற அந்த உங்கள் எல்லாருமே நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா மனிதர்களை விட நீங்கள் தான் ஒரு வேல்யூபிள் பர்சன்ஸ் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையுமே சாதாரணமாக எனக்கு எல்லாத்துக்கிட்டையுமே பொதுவாக மக்கள்கிட்ட எல்லாத்துக்குமே குறைகள் இருக்குது. அதாவது வந்து மனதளவில் அதாவது கோபம், குரோதம், காமம், இந்த மாதிரி நிறைய விதமான குறைபாடுகள் இருக்கு. அது எல்லாமே மனம் சார்ந்த விஷயம். இந்த மனம் சார்ந்த விஷயத்துல குறைகள் என்ன பண்ணுன்னா நம்ம கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை வந்து குறைஞ்சிடும். ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உடலளவில் குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை வந்து நீங்க எல்லாமே நிகழ்த்தி ஏதாவது அதை ஓவர் கம் பண்ணி வரணுங்கிறதுக்காக உங்களுக்குள்ள உள்ள ஆற்றலை பல மடங்காக்கி வெளிக்கொண்டு வருவீங்க. அதை நான் பாருங்க. இது கிட்டத்தட்ட 2000லேருந்து டாக்டர் ஜெயச்சந்திரன் சாரோட சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ஜாஸ் தான் ரொம்ப கிளியராக இருந்தது. இந்த ஜாஸ்ன்ற சாஃப்ட்வேர்ல எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீன் ரீட் பண்ணுறதுன்றத அவர் சொல்லி தான் நானே தெரிஞ்சுட்டாருலாம். இப்போ அவரோட சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருந்தனால எனக்கு இந்த மாற்றுத்திறனாளி மேலே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்டே எனக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் இருந்தது. பட் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து நீங்கள் வந்து தொழில்நுட்பத்தோட இணைச்சி பண்ணிக்க முடியும், எப்படி வந்து நீங்கள் படிக்க முடியும், எப்படி வந்து டெக்னாலஜி வைஸ் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிக்க முடியுங்கிறத நான் சார்கிட்ட தான் நான் கருதுனேன். இதே தான் வந்து நம்ம நூலில் சொல்லியிருக்காரு, பொறியின்மை யாருக்கும் பணி என்று அறிவறிந்த ஆர்வினை உண்மை தரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து உடல் உறுப்புகள் செயல்படுறது வந்து ஒரு பெரிய குறை கிடையாது. ஆனால் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி எப்படி வெளியில் வரணும், எப்படி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட இணைந்து நம்ம எப்படி வந்து நீங்கள் எல்லாருமே வெளியில் வரணுங்கிறது தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய குறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இவர் அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஹெலன் கெல்லர் பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து 3 விதமான ஒன்றுக்கும் மேற்பட்ட டிசேபிள்டு பர்சன். அதாவது வந்து அவர் சின்ன வயசுல ஒரு நிலைமை சொன்னார். அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு ஜுரம் வந்து கண் பார்வை போச்சு. கண் பார்வை சேர்ந்து காதும் செயலிழந்து போச்சு. இதனால பேச்சும் வரல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் வந்து அவரோட பெற்றோர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆசிரியரை எம்ப்ளாய் பண்ணி அவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படின்னாக்க தொடு உணர்ச்சியின் மூலமா, அதாவது வந்து வலது கையில சொல்லிக் கொடுக்குறவரோட அந்த ஆசிரியர் வந்து வலது கை ஆள்காட்டிலேயே பேனாவாக்கி இடது கையில் உள்ள ஒவ்வொரு விரல் நுனியை தொட்டு ஒரு எழுத்தா இங்கிலீஷ் வார்த்தைகளை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ABCD இங்கிலீஷ் லெட்டர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வச்சு வார்த்தைகளை போட்டு அந்த வார்த்தைகளுக்கு வந்து பொருளை அதுக்கு பொருத்தமான அந்த பொருட்களை வந்து தடவி பார்த்து அதை உணர்ந்து கொடுக்குமாறு புரிய வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தொடு உணர்ச்சியின் மூலமாக நம்முடைய மூளையை செயல்படுத்த வைக்க முடியுங்கிறத வந்து அந்த காலத்திலேயே நிரூபிச்சிருக்காரு. அந்த மேடம் வந்து 12 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதாவது வந்து இந்த 12 புத்தகங்கள், அதுக்கு மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய டச் ஸ்க்ரீன் நம்ம நிறைய பயன்படுத்துறோம். இப்போ வந்து கீபோர்ட் வழியாக பயன்படுத்துகிற மாதிரி டச் ஸ்க்ரீன்லாம் வந்துருக்கு. மொபைலில் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்கு. தென் நம்மளுடைய கம்ப்யூட்டர் மானிட்டர் டச் ஸ்க்ரீன் இருக்கு. இது எல்லாமே வந்து முன்பே, அதாவது அந்த காலத்துலேயே அப்பவே வந்து ஹெலன் கெல்லர் வந்து பயன்படுத்தின அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்ம டெக்னாலஜியில் கொண்டு வந்து புதுமையாக கொண்டு வந்து செயல்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே பயன்படுத்த முடியும். இதில் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. இப்போ இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜாஸ், ESP
NVDA இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்காக, அதாவது வந்து உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் ஆன் பண்ணால் கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணுறதே ஆரம்பிச்சு ஆஃப் பண்ணுற வரைக்கும் அது என்னெல்லாம் தெரியுதோ, அதாவது டெக்ஸ்ட்டு, ஐகான்ஸு, மெனு ஐட்டம்ஸு, விண்டோஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அது உங்களுக்கு படித்து சொல்கிறது. படித்து உங்களுக்கு புரியுற மாதிரி அது சொல்லிட்டு வருது இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு வாய்ஸ், அதாவது வந்து மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ்ன்னு இருக்கு. அது இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ் எல்லா மொழி, உலக மொழிகளில் பெரும்பாலான மொழிகளில் பேசுகிற மாதிரி இருக்குது. நமக்கு இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கலாம், தமிழ் தெரியும்னா தமிழை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து மேல் வாய்ஸ் இல்லை ஃபீமேல் வாய்ஸ் தான் அது பேசுறது. இப்போ இந்த ரெண்டு வாய்ஸ் குறிப்பாக வந்து தமிழில் வந்து யூனிகோடு, அதாவது வந்து உலகம் முழுவதும் எல்லா மொழியிலையும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபாண்ட், யூனிகோட் ஃபாண்ட்டை எழுதப்பட்டிருக்கிற அந்த தமிழ் எழுத்துக்களை நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் வழியாக படிக்கும்போது அது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் படிக்கிற ஒரு பொண்ணு, தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரு பொண்ணோ ஒரு பையனோ படிக்கிற மாதிரி இருக்காது. இந்த அமெரிக்கன்ஸ் தமிழ், அதாவது வந்து வெளிநாட்டில் தமிழே தெரியாத ஒரு வெளிநாட்டவர் வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த ஸ்டைல் தமிழ் தெரியல எப்படி பேச முடியும், இந்த மாதிரி கிளியராக பேச முடியாதுன்னா அந்த அளவுக்கு தான் இந்த வார்த்தைகள் இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட வாய்ஸை வந்து, அதாவது நம்மளோட வாய்ஸ்லேயே அதை ப்ரொனன்சியேஷன் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னோட வாய்ஸ்லேயே அந்த ஸ்க்ரீன் ரீட் பண்ணி அதை சொல்கிற மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிற பொருள் கிடையாது. அது ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு வாய்ஸுக்கும் சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ரீக்வன்சி, பிட்சு, ரேட்டு, வால்யூம், ஃபார்மேட்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து ப்ரோக்ராமிங் இருந்தால் ஒரு ஃபைல் எடுத்துல ஒரு சவுண்ட் ஃபைல் எடுத்துன்னா அதுக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்ஸில் நம்மளோட குரலை வந்து சாம்பிளுக்கு பதிவு பண்ணிவிட்டு அந்த பதிவு பண்ண அந்த வேவ்லேருந்து இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸை எடுத்து ப்ரோக்ராம்குள்ளே எழுதி அந்த ப்ரோக்ராமை இஸ்பீக்கிற சாஃப்ட்வேர்க்குள்ளே நம்ம போட முடியும். அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இஸ்பீக்கிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ்னால் நாம் வந்து நமக்கு தேவையானபடி அந்த சாஃப்ட்வேரை மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட குரலை ஒவ்வொருத்தரோட குரலையும் நீங்கள் வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா நீங்கள் சிஸ்டத்தை ஆன் பண்ணணும், உங்களோட வாய்ஸ்லேயே அந்த கம்ப்யூட்டர் வந்து பேசுகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நீங்கள் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ புக்ஸ் அப்படின்னா இன்டர்நெட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய புக்ஸ்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கிற புத்தகங்களை இன்டர்நெட்டில் போட்டு புக்ஸாக படிக்கிறோம். அந்த மாதிரி புக்ஸாக படிக்கும்போது நான் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த புக்ஸ் எழுதின ஆத்தர் வந்து அப்துல் கலாம் இருந்தால், டாக்டர் அப்துல் கலாம் இருந்தால் அவரோட வாய்ஸ்லேயே அந்த புக்ஸோட வார்த்தைகள் அந்த புக் வந்து படிக்கிற மாதிரி செய்ய முடியும். அதே மாதிரி நம்மளோட அண்ணாச்சி எழுதினா அவரோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதாவது வந்து அவரோட வாய்ஸ்னா அவரோட ஓன் வாய்ஸ் படிக்கணுங்கிற அவசியம், அவர் படித்து ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேர்வைக்கும் சில ஆட்டிடியூட்ஸ் இருக்கு. உங்களோட வாய்ஸ்க்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், என்னோட வாய்ஸ்க்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து ப்ரோக்ராம் எழுதி கம்ப்யூட்டரில் போட்டுட்டாங்க. நம்ம அந்த புக் படிக்கும்போது எந்த ஆசிரியர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரோ அவரோட வாய்ஸ்லேயே அந்த புத்தகம் வந்து படிக்கப்பட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப மோர் யூசர் ஃப்ரெண்ட்லியான அந்த விஷயங்கள்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். இதுக்கு வந்து சில ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ப்ரோக்ராம் எழுதணும், ஆனால் ஈஸி தான். அது எழுதுறது வந்து கஷ்டம் கிடையாது. எழுதி அதை வந்து நம்ம அந்த 10 ஸ்பீக் இந்த சாஃப்ட்வேர் போட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்மளோட வாய்ஸில் அதில் இருக்கிற வாய்ஸ் மாதிரி நம்மளே ஒரு ராமு, கோபி, ரம்யா அந்த மாதிரி நம்மளோட ஓன் வாய்ஸை அதில் பதிவு பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஃபீமேல் 1, ஃபீமேல் 2, ஃபீமேல் 3 அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ ராமு, கோபி, ரம்யா அந்த மாதிரி நம்மளோட நேம், நம்மளுடைய பேரே நம்ம வந்து அந்த வாய்ஸோட நேமை உருவாக்கி அதில் பதிவு பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் ரெண்டுமே வந்து இன்னைக்கு ரெண்டும் இல்லாமல் எதுவுமே கிடையாது. கம்ப்யூட்டர் இருந்தாலே இன்டர்நெட்டோட சேர்ந்து தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலத்தில் கம்ப்யூட்டரை யாருமே பயந்தாங்க. ஏன் பயந்தாங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் வேல்யூஸ், அதாவது வந்து மனித உழைப்பு அது வந்து எடுத்துகிட்டு வேலை வாய்ப்புகள் குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஆனால் போக நாள் ஆக அந்த டைப்ரைட்டிங் மிஷினுக்கு மாற்ற, அதான் டைப் பண்ணுறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட் வந்து இதே மாதிரி தான் ரொம்ப பயந்து நம்ம மக்கள் வந்து எப்படி இன்டர்நெட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த இமெயில் நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக கண்ணிமிக்கிற நேரத்தில் கைசொடுக்கிற நேரத்தில் அந்த இமெயில் வந்து இங்கேருந்து அமெரிக்காவோ இங்கேருந்து ஜப்பானுக்கோ நம்ம போய் சேர்க்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட், அதனால கவலைப்பட்டு தான் நம்ம மக்கள் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர், இன்டர்நெட் ரெண்டையுமே நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் காரணம் பொதுவாக எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம், இல்லை இமெயில் செக் பண்ணுறோம், இமெயில் அனுப்புகிறோம், அப்படி இல்லைன்னா நம்ம தெரிஞ்சு போனால் நம்ம வந்து சேட் பண்ணுறோம், இல்லை ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி வந்து நம்ம தகவல்களை பகிர்ந்துக்கிறோம். இந்த அளவுக்கு தான் நம்ம இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறோம். ஆனால் இதையும் மீறி பல விஷயங்கள் இன்டர்நெட்டில் இருக்குது. அது எல்லாமே நம்ம
தெரிஞ்சு பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம இன்னும் நிறைய நமக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிமோட் பிசி ஆக்சஸிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது ஒன்றும் பெரிய கம்பச்சித்திரமான வேலை கிடையாது. அதாவது அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய அப்பா அம்மா வந்து இந்தியாவில் இருக்காங்க. இப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த அப்பா அம்மாவோட கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாக்க இவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் பர்சனையோ இல்லை சர்வீஸ் பர்சனையோ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவிலேருந்து அந்த பையன் என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அந்த கம்ப்யூட்டரை வெர்ச்சுவலாக கொண்டு போய் அவரோட சிஸ்டத்தில் வச்சுக்க முடியும். அதாவது எப்படின்னா இன்டர்நெட் வழி அதை ஐபி அட்ரஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஒரு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் எல்லாத்துக்குமே ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி இந்த ஐபி அட்ரஸ் வழியாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து வெர்ச்சுவலாக நம்மளோட கம்ப்யூட்டர்லேயே கொண்டு வந்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை காப்பி பண்ணலாம், இல்லை டெலிட் பண்ணலாம், எதை வேணால் பண்ண முடியும். பேசுகிற ஸ்பீட் புரியுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பேசலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சர்வீஸ் இப்போ கம்ப்யூட்டரில் சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரிமோட் பிசி ஆக்சஸிங் பற்றியா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னாக்க இப்போ மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டராக இருக்கட்டும் லேப்டாப் இருக்கட்டும் மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம் வருவாங்க 90% ப்ராப்ளம் வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தான். அதாவது அதில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்ட் ஆகிடும். அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. வைரஸ் வரதுனால இருக்கலாம், இல்லை வந்து ப்ராப்பர் ஷடவுன் பண்ணதுனால இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்னால கம்ப்யூட்டரில் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கரெக்ட் ஆகிடும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரீஇன்ஸ்டால் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம பண்ண முடியாது. அதான் மேக்ஸிமம் இந்த சர்வீஸ் பர்சன்ஸ் பண்ணுற வேலை அதுவாக தான் இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை தான் வந்து இந்த ஹார்ட்வேர் ப்ராப்ளம்லாம் வரும். ஏதாவது பார்ட்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும், ரேம் மாற்றுற மாதிரி இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் ப்ராப்ளம் பார்த்தா ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க இடத்துக்கு போய் தான் நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நம்மளோட கம்ப்யூட்டரில் யாருக்கு சர்வீஸ் பண்ணுறோமோ அவரோட கம்ப்யூட்டர் வெர்ச்சுவலாக கொண்டு வந்து வச்சுட்டு அது எப்படி வெர்ச்சுவலாக கொண்டு வந்து வைக்கிறதுனா ஐபி அட்ரஸ் வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் டிடெக்ட் பண்ணுறோம். இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக அந்த ஐபி அட்ரஸ் உங்களோட கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சுதுன்னா உங்களோட பர்மிஷனோட உங்களோட கம்ப்யூட்டர் என்னோட சிஸ்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நான் என்னோட இடத்துலேருந்தே உங்கள் சிஸ்டத்தை சர்வீஸ் பண்ணிட்டு முடியும். அதாவது ஃபார்மேட் பண்ணலாம், தென் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலாம், எது வேணால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஹார்ட்வேர் சர்வீஸ் ஏதாவது பார்ட்ஸ் பார்க்கணும்னா மட்டும் இந்த இடத்துக்கு போய் பண்ணால் போதும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இதெல்லாம் பண்ண பிசி உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கம்ப்யூட்டர் சென்டர், ப்ரௌசிங் சென்டர் இதெல்லாம் ரன் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நம்ம சர்வீஸ் சென்டர் கூட நடத்துகிறாங்க. என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து என்னுடைய நிறுவனத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிரிண்டர் கேட்ரேஜ் ரீஃபில் பண்ணுற இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் ஒன்றுமே தெரியாதவருக்கு அவர் தான் வந்து ரீஃபில் பண்ணி தராரு. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் அவர் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாரு. இந்த ரிமோட் பிசி ஆக்சஸிங் டெக்னாலஜி அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரியல் லைஃப் ப்ரூஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவங்களோட ரியல் லைஃப் ப்ரூஃபுல்லாக இருக்குது. அதாவது இன்டர்நெட்டில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து இன்னும் நிறைய நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து நம்ம கண் அசைவுனாலேயே, அதாவது நம்ம முன்னாடியே எப்படி இருந்ததுன்னா டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் வந்து மவுஸ் தான் கிடையாது. போதும் இப்போ என்ன பண்ணுவோம்னா கம்ப்யூட்டர் கீபோர்ட் வழியாக ப்ரோக்ராம் எழுதணும், கீபோர்ட் வழியாகவே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து அது எல்லாமே ஐக்கானாக இருக்கும். அந்த ஐக்கானை வந்து நம்ம மவுஸால் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கீபோர்ட் வழியாக கூட நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா அதுக்கான அசைவுனாலேயே அந்த கம்ப்யூட்டரில் வந்து அந்த ஐக்கான்களை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி தான் வந்துருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு நம்ம வந்து மானிட்டரை பார்க்கும்போது மானிட்டர்லேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து நம்மளுடைய விழித்திரையில் பட்டு அந்த அந்த நம்ம எங்கெல்லாம் கண்ணை அசைக்கிறோமோ அந்த இடத்துல மவுஸ் நகர்ற மாதிரியெல்லாம் டெக்னாலஜி வந்துருக்கு. பட் ஆனால் பரவாயில்ல இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல. பட் டோஷிபாங்கிற நிறுவனம் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கு. விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இணைஞ்சு இதை பயன்படுத்தக்கூடிய அளவில் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண் அசைவிலே நம்ம ஒரு கம்ப்யூட்டர் இயக்க முடியுங்கிற இதையும் மீறி இன்னைக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி உருவாயிருக்கு. இது எல்லாமே புது விஷயம். இது வந்து நம்ம நாட்டில் பரவாயில்ல இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல. பட் வந்து இது வந்து ஒண்டர்ஃபுல்லான விஷயம். அதாவது
நம்மளோட மனித மூளை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதன்படி நம்ம வந்து நம்ம காரு பைக் இதெல்லாம் ஓடுற மாதிரி ஜெர்மனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம சென்சார் கேப் ஒன்று போடணும். சென்சார் கேப் அது வந்து கம்ப்யூட்டர் இருக்கும், சாஃப்ட்வேர் அதுக்குள்ளேயே இருக்கும். அது வந்து ஒரு கேப், சென்சார் கேப். அந்த கேப் போடணும்னா அந்த கேப் போட்டு நம்ம கார் ஓட்ட ஆரம்பிச்சோம்னா நம்ம மூளை என்னென்ன சொல்கிறதோ அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த ரேஸை வந்து அந்த கம்ப்யூட்டரில் உள்ள சாஃப்ட்வேர் புரிஞ்சுக்கும். லெஃப்ட்டில் போகணும், இல்லை ரைட்டில் போகணும், இல்லை ஸ்பீடாக போகணும், ஸ்லோவாக போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது புரிஞ்சுட்டு அது வந்து காரை வந்து நம்ம அந்த டைரக்ஷன், நம்ம எந்த டைரக்ஷனில் போக வைக்கிறோமோ அந்த டைரக்ஷனில் அந்த காரை வந்து ஓட வைக்கும். இது எல்லாமே வந்து நம்ம மைண்ட், இந்த மனித மூளையை என்ன நினைக்கிறதோ அதை வச்சு தான் நினைக்கிறோம். அந்த மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கான விஷயம் வந்துருக்கு. இது வந்து ஆராய்ச்சி லெவலில் இருக்கு. இதெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப மிகப்பெரிய புரட்சி இருக்குது தொழில்நுட்பத்தில். அதாவது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதன்படி கம்ப்யூட்டர் இயக்க வைக்கிறது. எப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம கீபோர்டில் வந்து டைப் பண்ணுறோம். இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம், தமிழில் டைப், ஏதோ ஹிந்தி எந்த லாங்குவேஜில் நம்ம டைப் பண்ண முடியுது. அப்படி டைப் பண்ணும்போது அந்த டைப் பண்ணுறது வந்து நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். டைப் பண்ணுறது வந்து நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம டைப் பண்ண எதுவுமே தெரியாது. தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, மலையாளம் எதுவுமே தெரியாது. அது தெரிஞ்சதில் ஜீரோன்னு போகணும். அப்போ நம்ம டைப் பண்ணும்போது டைப் பண்ணுற வார்த்தை நமக்கு புரியும், கம்ப்யூட்டர் புரிகிற மாதிரி மாற்றணும், மிஷின் லாங்குவேஜை மாற்றணும். மறுபடியும் அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் சேவ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது அந்த மிஷின் லாங்குவேஜ் ஜீரோ ஒன் தான் இருக்கிற மிஷின் லாங்குவேஜ் நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஹியூமன்லி சீரபிள் லாங்குவேஜாக வந்து சேரும். இதே மாதிரி தான் நம்ம மனசால் நினைக்கிற விஷயங்களை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ஒரு அந்த பைனரியத்தில் உள்ளே போயிட்டு மறுபடியும் அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு புரிகிற மனிதனுடைய மூளைக்கு புரிகிற மாதிரி திரும்பி வரக்கூடிய விஷயங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்க ஆராய்ச்சி லெவலில் இருக்குது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய, நீங்கள் வந்து இதை டைப் பண்ணணும்னு மனதால் நினைச்சாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை டைப் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜியெல்லாம் ப்ராசஸிங். பட் கண்டிப்பாக இது வந்து இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு கம்ப்யூட்டர் பிரெயின் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம மனசால் ஒரு நினைக்கிறோம், ஒரு பேச நினைக்கிறோம். நான் இப்போ பேசுகிறேன், இது பேச நினைக்கும் போது நம்மளோட மூளை தான் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. மூளை தான் வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நம்மளுடைய அந்த வோக்கல் கார்டு, நம்மளுடைய குரல்வளையத்தில் இருக்கிற வோக்கல் கார்டு நம்ம என்ன பேச நினைக்கிறோமோ அதை பேச வைக்கிறது. ஸோ இப்போ வந்து ரொம்ப சத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சத்தமாக இருக்கிற இடத்துல பேச முடியாது. அதுமாதிரி பேச்சே வராமல் இருக்குது சில பேருக்கு. அவங்களுக்குலாம் இந்த டெக்னாலஜி எப்படின்னா மனித மூளை வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனை அந்த வோக்கல் கார்டு புரிஞ்சுக்கும், சிக்னல் கொடுக்குறது. அந்த சிக்னலை கம்ப்யூட்டருக்குள்ளே அப்படியே பதிவாகுது. திரும்ப அந்த கம்ப்யூட்டரில் பதிவாகின அந்த விஷயங்களை ஸ்பீக்கர் வழியாக நம்ம வந்து டெலிவரி பண்ணுறது. அப்போ பாருங்கள், வந்து பேசவே வேண்டாமோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கம்ப்யூட்டரில் பதிவாகி கம்ப்யூட்டர் வந்து ஸ்பீக்கர் மூலமாக அதை வெளிப்படுத்தும் போது அது வாய்ஸாக வெளியில் வருது. ஸோ இதெல்லாம் வந்து மாற்றத்தின் பேச முடியாதவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இதெல்லாம் வந்து ரிசர்ச். பட் அந்த கார் வந்து மனித மூளையின் செயல்பாட்டுப்படி இயங்கக்கூடிய கார்லாம் நடைமுறை வந்தாச்சு ஜெர்மனில். பட் நான் இங்கே சொன்னதே ரெண்டு விஷயம், நம்ம நினைக்கிறத பேச வைக்கிறது கம்ப்யூட்டர், தென் நம்ம நினைக்கிறத செய்ய வைக்கிறது கம்ப்யூட்டர். ரெண்டுமே வந்து ஆராய்ச்சி லெவலில் இருக்குது. பட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். கம்ப்யூட்டர் பிரெயின் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பேர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கோட அந்த கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட லேபிள் சாப்பிட்ட வந்து ஆட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 6 மடங்கு வந்து ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி வந்து 6 மடங்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நானோ கார் மாதிரி நானோ டிஸ்கில் வந்துருக்கு. நானோ கார் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஓட்டத்துக்கு வசதியாக இருக்குது, எல்லாம் வாக்கெடுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி. அந்த நானோ டிஸ்பிள் வந்து கண்ணாடி பொருட்களான கண்ணாடி பிளேட்டு சின்னதாக இருக்கும், ரீரேட் பொருளாக சிடி மாதிரியே இருக்கும். பட் இது வந்து விரைவில் வந்து நானோ டிஸ்பிள் பண்ணுறது வருது. எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, நம்ம கனவு காணும் இல்லையா, நம்ம கனவு காணும்போது நைட்டில் வந்து நம்ம தூங்குறோம், கனவு வருது, சம்டைம்ஸ் எழுந்து பார்க்கும்போது அந்த கனவு மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த கனவு கூட நம்ம வந்து ஸ்கேன் மூலமாக நினைவாக்கி என்ன நம்ம கனவு கண்டுவதை கொண்டு வரதுக்கான சாஃப்ட்வேர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கனவு மெய்ப்பட வேண்டும்னு சொல்லிட்டு பார்த்து சொன்னாங்க. ஆனால் அந்த கனவுக்கு இன்னைக்கு வந்து கனவுல கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள்லாம் வந்துருக்கு. ஓகே, இப்போ இதெல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸாக சொன்னேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரல், மனித குரல் வந்து எப்படி வந்து பேசுவோம், எப்படி வந்து ரெக்கார்ட் ஆகுது,
நம்ம ஆக்சுவலாக நான் என்ன பேச வந்திருக்கோம்னா அந்த பாயிண்ட் தரேன். நம்ம குரல் நம்ம எப்படி பேசணும், நம்ம ஹியூமன் வாய்ஸ் வந்து மேல் வாய்ஸ் இருக்கு, ஃபீமேல் வாய்ஸ் இருக்கு, குழந்தைகளோட வாய்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து எப்படி வந்து நம்ம பேசணும்னு நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். அதாவது ஆண்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கும் கிடக்குன்னு, பெண்களோட வாய்ஸ் சாஃப்டா இருக்கும், குழந்தைகளோட வாய்ஸ் இந்த 3 வயசுல 4 வயசு குழந்தைகளோட வாய்ஸ் 4 வயசுக்கு குழந்தைகளோட வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கண்டுபிடிக்க முடியாது, ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம், எப்படி நம்ம பேசணும்னு பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய குரல் தொண்டைகள் வந்து குரல் கலையத்துக்கு ஓக்கல் கார்டுன்னு வருது. அது வந்து வெற்றிகளாக இருக்கும். அது சின்ன குழந்தை 4 வயசு வரைக்கும் என்னன்னா அது சின்னதாக இருக்கும். அது நம்ம வளர அது வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு 15 வயசுக்குள்ள அது வளர்ந்து 17.5 மில்லிமீட்டர்லேருந்து 25 மில்லிமீட்டர் வரைக்கும் அது வளர்ந்து நின்றுடும். அப்படியே பெண்களுக்கு வந்து அதே 12.5 மில்லிமீட்டர்லேருந்து 17.5 மில்லிமீட்டர் வளரும். அதாவது சின்னதாக இருக்கும். ஆண்களோட ஓக்கல் கார்டு பெண்களோட ஓக்கல் கார்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ அதோட வந்து ஸ்டிஃபாக இருக்கும். பெண்களோட ஓக்கல் கார்டு ஸ்டிஃபாக இருக்கும். அந்த வீணையில் எப்படி தந்தி கம்பம் இருக்கு, தந்தி அதில் வந்து எப்படி நம்ம கையால் மீட்டும் போது வீணையை அந்த தந்திக்கு வந்து மீட்டும் போது சப்தம் வருதோ அதே மாதிரி நம்மளோட ஓக்கல் கார்டு வந்து ஓக்கல் கார்டில் நம்ம பேச நினைக்கிறோம். நம்ம மூச்சு உயிரினுக்குள்ள போகிறாங்க பார்த்து அந்த ஓக்கல் கார்டில் பட்டு அந்த வார்த்தைகளை வெளியில் வருது. இது பெண்களோட அந்த ஓக்கல் கார்டு சின்னதாக இருக்கிறதுனால அந்த காற்று பட்டு கிணியாக வெளியில் வருது. ஆண்களோட அந்த ஓக்கல் கார்டு வந்து பெருசாக இருக்கும், கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கும். அதனால அந்த காற்று நுரையீரலில் வெளிவர காற்று வந்து அதில் பட்டு வைப்ரேஷன் ஆகி கொஞ்சம் தனிமனை வெளியில் வருது. ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்குது. அதாவது வைப்ரேஷன்ஸ் தான் சவுண்டு. நம்ம வந்து பேசுகிற அந்த வைப்ரேஷன்ஸ் தான் வந்து நம்ம சவுண்டுன்னு சொல்கிறோம். அந்த சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ் தான் சவுண்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த சவுண்டில் வந்து நிர்ணயிக்கிறது. அதாவது ஃப்ரீக்வன்சின்றது, பிட்ச் இருக்கு, தென் வந்து ஸ்பீட், டோன், கரோக்கிங்கிறது வந்து ஒரு ரஃப்னஸ் கொடுக்குது, ரஃப்னஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் நிறைய சொன்னேன். ஒவ்வொரு குரலுக்கும் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி, பிட்ச்சு, ரேட்டு, டோன், ரஃப்னஸ் இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் வந்து கோடிங் ஒரு ப்ரோக்ராமில் எழுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி தான் எனக்கு பார்க்கலாம். அதாவது வந்து ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒரு சவுண்ட் ஃபைல்ஸ், வேவ்ஸ் இருக்குது. நம்ம பேசுகிற அந்த வேவ் ஃபைல்ஸ் ஏர் வழியாக போகும்போது ஏர் வழியாக போய் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ் தான் ஃப்ரீக்வன்சிங்கிறோம். இதுதான் பிட்ச்னு சொல்கிறோம். அதாவது ஹவு ஆஃபன் எ வேவ் பாஸ் த்ரூ ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஏர் வழியாக எந்த அளவுக்கு அடிக்கடி அந்த நம்ம சவுண்டு போகுதோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. பிட்சுங்கிறது என்னன்னா பிட்சும் ஃப்ரீக்வன்சி ஒன்று தான். ஆனால் ஸ்பீடு நம்ம ஸ்பீடுங்கிறது என்னன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம பேசுகிறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறோம், எவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறோம், அதுதான் வந்து ஸ்பீடு. வால்யூம்ங்கிறது சத்தம். ஃபாஸ்ட்டுங்கிறது திடீர்னு நான் கேட்டேன் முன்னாடி கேட்டேன் புரியுதல் பேசுறது, ஃபாஸ்ட்டாக பேசுகிறோம், ஸ்லோவாக பேசுகிறோம், அதுதான் ஸ்பீடு. பட் வால்யூம்ங்கிறது சவுண்டு. இப்போ ஸ்பீக்கர் வச்சு பேசும்போது சவுண்டாக இருக்குது, ஸ்பீக்கர் இல்லாமல் பேசும்போது சவுண்ட் பெருசாக இருக்குது. ஸோ அது வால்யூம். தென் இதுலேயே வந்து கொஞ்சம் வந்து அந்த ஏதாவது வந்து ரஃப்னஸ் குரலில் மாறணும், அந்த ரஃப்னஸ் ஆட் பண்ணோம்னா இந்த ஸ்வீட்னஸ் குறைஞ்சி கொஞ்சம் ரஃப்னஸ் ஆட் ஆகும். இப்போ ஹை பிச் சவுண்ட், லோ பிச் சவுண்ட் இருக்குது. இந்த ஹை பிச் சவுண்ட் என்னன்னாக்க அதாவது நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு விசில் அடிக்கணும்னு வச்சுக்கோம். வாயை வந்து விசில் அடிக்கணும். விசில் அடிக்கும் போது என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய அந்த வேவ்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக வரும். அதாவது ஹவ் ஆஃபன், அதாவது நான் சொன்ன மாதிரி எந்த நம்ம ஒரு கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக வருதுனால அது ஹை பிச் சவுண்டுன்னு சொல்லலாம். லோ பிச் சவுண்டுங்கிறது என்ன சொல்லலாம்னா இப்போ கழுத்து கணக்கிறது, அந்த வந்து ரீங்காக காதுல இதெல்லாம் லோ பிச் சவுண்டு. அதாவது வந்து லாட் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட், ஒரு செகண்டில் எவ்வளோ வேவ்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஏரில் பாஸ் ஆகும் அப்போ வந்து ஹை பிச் சவுண்ட் உருவாகும். லெஸ் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பாஸ் ஆனால் லோ பிச் சவுண்ட் உருவாகும். இப்போ வந்து நம்ம அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய பேசுகிறோம், நம்ம ஹியூமன் வந்து எந்த அளவுக்கான லோ பிச் சவுண்டு கேட்க முடியும், எவ்வளோ மைன்யூட்டான சவுண்டு கேட்க முடியும், எவ்வளோ வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டு கேட்க முடியும் பார்க்கலாம். அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி சவுண்ட், அந்த நம்ம வாய்ஸோட அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஹெட்ஸ், HERTS ஹெட்ஸுங்கிற அந்த அளவுகோலுக்கு அளக்கப்படுறது. இப்போ வந்து ஒரு ஹியூமன் பேசுறது, நம்ம ஹியூமன் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும். அதாவது
லோ பிச் சவுண்ட் ரொம்ப மைக்ரோம் சவுண்டாக 20 ஹெர்ட்ஸ் சவுண்ட் அந்த சவுண்டை கேட்க முடியும். ஹை பிச் சவுண்ட் 20,000 ஹெர்ட்ஸ் உள்ள ஹை பிச் சவுண்டை கேட்க முடியும். ஆனால் இதுவே வந்து ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க. யானை என்ன பண்ணுமா 5 கிலோமீட்டருக்கு அப்புறமா தன்னோட இன்னொரு யானை பிடிக்கிற சத்தத்தை கூட அதால் கேட்க முடியும், உணர முடியும். அதை உணர்ந்து அது இருக்கிற திசையை நோக்கி போக முடியாது. அது வந்து யானைக்கு பேசிக்க முடியும். அதாவது 5 மைலுக்கு அப்புறம் உள்ள ஒரு யானை இருக்கிற அந்த லோ பிச் சவுண்டை விட இந்த இன்னொரு யானையால் கேட்க முடியாது. கேப் என்ன பண்ணுது, பூனை வந்து ஒரு எலி ஒரு சாமானாக வச்சு சமையல் அறை இருக்கு. அந்த சமையல் அறையில் ஒரு நமக்கு கேட்காத எலி அந்த சவுண்டு. ஆனால் அந்த ஹை பிச்சு அந்த புளி போட்டு அது ஹை பிச்சு, அந்த ஹை பிச்சில் அந்த கத்தக்கூடிய அந்த கீச்சிடக்கூடிய அந்த எலியோட சவுண்டை அந்த பூனை கேட்க முடியாது. டாக் என்ன பண்ணுவோம் 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமான ஃப்ரீக்வன்சியில் ஹை பிச் சவுண்டை கேட்க முடியும். ஸோ இதனால தான் வந்து இந்த பூகம் இன்டர்நெட்டுலாம் வரும்போது நம்மளை விட நம்ம வந்து விருந்தினர்கள் வந்து சீக்கிரமாக அதை உணர்ந்துக்கிறது, அதாவது வந்து அது சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறதுலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, இசையெல்லாம் கிடையாது. இதுதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வந்து அது ரொம்ப தூரத்தில் நடக்கக்கூடிய, அதாவது இன்ஃபர்மேஷன் ஒரு சுனாமி வந்தது இங்கே இருக்கிற நாய்க்கு எப்படி தெரிஞ்சது அலர்ட்னா பிகாஸ் ஆஃப் வைப்ரேஷன் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டை கூட இந்த அனிமல்ஸ் வந்து கேட்க முடியாது. அதுதான் வந்து ஹியூமன் பீயிங்க்கும் மற்ற விலங்குகளுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். அதாவது வந்து அந்த காதால் கேட்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு சவுண்ட் அதிகமாக உணர முடியாது. இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து என்விடிஏல வந்து வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. என்விடியோட ஈஸ்பீக்ஸ் இந்த சாஃப்ட்வேரை கனெக்ட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க தானே? பயன்படுத்திருக்கீங்களா? இப்போ வந்து அதில் வந்து ஃபீமேல் வாய்ஸ் மேல் வாய்ஸ் இருக்குது. நம்ம என்ன வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த லாங்குவேஜ் உருவா எடுத்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அதில் வந்து F1, F2, F3, F1, F5 5 ஃபீமேல் வாய்ஸ், F1, F2, F3, F4, F5 5 மேல் வாய்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு ஒரு மேல் வாய்ஸ் அதுலேயே இருக்கிற ஒரு மேல் வாய்ஸை உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ரீட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் சில கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த கோடிங்கில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கோடிங்கில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அதே வாய்ஸை வந்து நான் ராமும் சேவ் பண்ணேன். அதாவது M5ங்கிற அந்த மேல் வாய்ஸை ராமும் சேவ் பண்ணி வேறு அந்த ஃபீச்சர்ஸ் சொன்னால் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி டஃப்னஸ் அண்ட் அந்த பிச்சு இதெல்லாம் மாற்றி ப்ரோக்ராம் எழுதி ஈஸ்பீக் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இது. இந்த சாஃப்ட்வேர் கிட்ட நான் பதிவு பண்ணி எப்படி அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பட் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுது. ஏன்னா நான் இது பண்ண முடியும், இந்த மாற்றம் ஏற்படுத்த முடியுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன். மற்றபடி எப்போ 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா என்னோட வாய்ஸ்லேயே அது படிக்கணும், உங்களோட வாய்ஸ்லேயே அது படிக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தரும் இந்த கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணால் உங்களோட வாய்ஸ் நீங்களே கேட்கும்போது எப்படி இருக்கும். ஸோ அப்போ தான் சக்ஸஸ் ஆகும். பட் அதையும் பண்ண முடியும். அதற்கான முயற்சி நடந்துருக்கு. சார் வந்து ஜெயஸ்மன் சார் வந்து எனக்கு 2-3 வருஷமாகவே சொல்லிட்டு இருக்கார். அதை எப்படி இந்த 2013 நாங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த மேல் வாய்ஸை வந்து செலக்ட் பண்ணி சில டெக்ஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். நான் அந்த பதிவு பண்ண அந்த ராமுங்கிற அந்த வாய்ஸையும் செலக்ட் பண்ணி அதை படித்து காமிக்கிறேன். எடுத்துக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஈஸ்பீக் வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று யூனிகோட் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை கொண்டு போடுறேன். போட்டேன். இப்போ வந்து ஈஸ்பீக் வழியாக அதை நான் ரீட் பண்ண வைக்கிறேன். அதில் வந்து நான் M5 அப்படிங்கிற வாய்ஸ் எடுத்துக்கிறேன். தமிழில் M5 வாய்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் எடுத்து சூஸ் பண்ணியிருக்கேன். NVDA தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஸ்பீக் கொடுக்குறேன். அதாவது வந்து ஈஸ்பீக்கை கிளிக் பண்ண போகிறேன்.
பேசிக்கிற பட்டேன். Ia kain patakti o bibalikan tuan, in o bibalikan tuan at po kayo balikan madruma chili ama di kayan tane dan matane. Tumama tik kita masuk di kita manikan dalai itu tomo. Yang kaya tuan apa tu in o bibalikan tuan o jebo bintuni kana in bimak to mama nik caya maka in bitam tu kabenju. In bitol tak po na tuan in padi itu dik dik sama di kana nama mama kaya dan kama di in batu tamu mai. மறுபடியும் நான் அது போடுறேன். அதுக்கப்புறமா நான் சூஸ் பண்ண அந்த வாய்ஸ் போடுறேன். இது வந்து அதிலே இருக்கிற எம்சர்ங்கிற வாய்ஸ் வாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். Ia kain patakti o bibalikan tuan, in o bibalikan tuan at po kayo balikan madruma chili ama di kayan tane dan matane. Tumama tik kita masuk di kita manikan dalai itu tomo. Yang kaya tuan apa tu in o bibalikan tuan o jebo bintuni kana in bimak to mama nik caya maka in bitam tu kabenju. In bitol tak po na tuan in padi itu dik dik sama di kana nama kaya dan kama di in batu tamu mai. இப்போ வந்து இது முன்னாடி சொன்ன மாதிரி இது தமிழே தெரியாத ஒரு ஆண் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். தமிழ் தெரியாமல் இது ஆங்கிலம் இருக்குது, இதுதான் தமிழ் பேச கற்றுன்னு பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் போட வாய்ஸும் உங்களுக்கு பெரிய சேஞ்ச் இருக்காது, பட் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் இதே வாய்ஸ் பேசுனீங்க, இந்த பேசுகிற சிஸ்டம் இதே வாய்ஸில் மாற்றம் பண்ணியிருக்கேன். அதோட ஃப்ரீக்வன்சி மாற்றிருக்கேன், அதோட பிக்சர் மாற்றிருக்கேன், அது உள்ளுக்கிட்ட ப்ரோக்ராமுக்கு எழுதி ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி செட் பண்ணக்கூடியது ஓப்பன் சாஃப்ட்வேர். இப்போ இதுலேயும் சேஞ்சஸ் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். Ia kain patakti o bibalikan tuan, in o bibalikan tuan at po kayo balikan madruma chili ama di kayan tane dan matane. Utama tik kita masuk di kita manikan dalai itu tomo. Yang kaya tuan apa tu in o bibalikan tuan o jebo bintuni kana in bimak to mama nik caya maka in bitam tu kabenju. In bitol tak po na tuan in padi itu dik dik sama di kana nama kaya dan kama di in batu tamu mai. இப்போ இதுக்கு முன்னாடி பேசின அதே பொருளை தான் இந்த பொருளை மாற்றிருக்கேன். அது வந்து ஒரு மென்மை, அதாவது சாஃப்ட்னஸ் கொடுத்து மாற்றிருக்கேன். பட் வந்து இதே மாதிரி நம்மளோட பொருளை பதியிருக்கு. அதாவது நான் சொல்கிறது நம்ம வந்து மைண்ட் வச்சு பேசக்கூடாது, இல்லை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி கோடி இது ப்ரோக்ராம், ஒவ்வொரு வாய்ஸும் மெஷின் கோடு M1 M5 இருக்கிறது தான் மெஷினோட வாய்ஸ். அந்த மெஷினோட வாய்ஸ் மாதிரி நம்மளோட வாய்ஸ் வந்து செட் பண்ணணும், ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுற முயற்சிகள் கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். சாரோட கைடன்ஸில் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரே ஒரு தடவை இந்த வாய்ஸ் நான் போட்டு மாற்றின வாய்ஸ் நான் மறுபடியும் நான் போட்டு காமிச்சு நான் Ia kain patakti o bibalikan tuan, in o bibalikan tuan at po kayo balikan madruma chili ama di kayan tane dan matane. Utama tik kita masuk di kita manikan dalai itu tomo. Yang kaya tuan apa tu in o bibalikan tuan o jebo bintuni kana in bimak to mama nik caya maka in bitam tu kabenju. In bitol tak po na tuan in padi itu dik dik sama di kana nama kaya dan kama di in batu tamu mai. நம்ம இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப வருஷமா நிறைய பேர் நான் கேட்டு பார்த்தேன், குரல்ல நாம எதுவுமே செய்ய முடியாதான்னு சொல்லி, எல்லாம் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நிறைய பெரிய பெரிய கணினி வல்லுநர் சொல்லிட்டாங்க. கஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, அது வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இவங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு சூழ்நிலை வந்ததுனால இதை நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். அதாவது மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ இதில் கூட அந்த ஸ்டைல், இந்த கூரை அப்படின்றது அந்த இங்கிலீஷ் மாதிரி இருக்கு. இப்போ இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நாம் ஒரு காலத்தில் நம்ம குரலையே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குரலையே அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிற மாதிரி செய்ய முடியும் அப்படின்றதுக்கு நாம் இப்போ வந்து ஒரு நேரடியாக ஒரு நிறுவனத்தை பெற்றிருக்கிறோம். நான் பிபிசியில் ஒரு முறை கேட்கும்போது, சிவாஜியை பாட வைக்கலாம், தியாகராஜ பாகர் சிவாஜி மாதிரி பேச வைக்கலாம்னு சொன்னாங்க. சிவாஜியை பாட வைக்கலாம், தியாகராஜ பாகரை பேச வைக்கலாம், வசனம் சிவாஜி மாதிரி பேச வைக்கலாம்னு சொன்னாங்க. அது எல்லாமே சாத்தியம்தான். ஒன்றுக்கு சில சில வேறுபாடுகள் அவ்வளோதான். அதனால இது வந்து சிலருக்கு சாதாரண விஷயமா தெரியலாம். இப்படி வராதா என்று இயங்கிக் கொண்டிருந்த எனக்கும் இப்படி ஒரு செய்ய முடியுமா என்று முயற்சி செய்த நம்முடைய புவனேஸ்வரி அவர்களுக்கு தான் என்னுடைய உண்மையான உயர்வு தெரியும். இது வந்து வருங்காலத்தில் நாமே இந்த மென்பொருளில் ஒரு மாற்றத்தை செய்ய முடியும் என்பதற்கான ஒரு நிலை. இப்பொழுது அவர்கள் மேலும் இன்னும் சில நிமிடங்கள் உங்களோட சில நிமிடங்களில் அவர்கள் பழம் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு 30 பழம், அதுவே தன்னுடைய
தன் வரலாறு மாதிரி நான் ஆட்கள் அப்படி சொல்கிற மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க. அதையும் நம்ம கேட்டு நிறைவு செய்யலாம். இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து சாஃப்ட்வேரில் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது கம்ப்யூட்டரில், எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது வந்து நிறைய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் நம்ம நாட்டில் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம், எல்லாருமே வந்து இருக்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறோம், தென் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆடாஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், டிஸ்பிக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் யாருமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து உருவாக்குறது. அதுதான் வந்து நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு என்ன பிகாஸ் வந்து ஆர்டி செக்ஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்ஷன் வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. பண்ணுறதுக்கான விருப்பமும் யாருக்கும் இருக்கிறது இல்லை. இப்போ இது நமக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கிக்கிறோம். இப்போ என்ன ஒரு இதை கூட இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சது இல்லையா, அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி காமிக்கல, ரீட் பண்ணி காமிச்சியா, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் பேஸ் பண்ணியே ஒரு சீடி ஒன்று நாங்கள் தயாரிச்சோம். அதாவது அது ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கோம். பட் வந்து 30 படங்களும் 30 விதமாக பேசியிருக்கோம். ஒரே வாய்ஸ் கிடையாது, வேற ஒரு வாய்ஸ் தான் மிமிக்ரி மாதிரி. ஆனால் இந்த மிமிக்ரி வந்து ஒரு நான் 30 வயசுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். பட் அந்த வாய்ஸ் எப்படி இருக்கணும், 30 விதமாக டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸும் நான் பேசினேன். பட் அந்த சாஃப்ட்வேர் வழியாக அந்த குரலை வந்து இன்னும் அழகுபடுத்தி இன்னும் மேம்படுத்தி அதை வெளியே கொண்டு வந்துட்டேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த குரலை ஒட்டி இருக்கிறதுனால, இந்த வாய்ஸை ஒட்டி தான் இந்த ஸ்பீச் இருக்கிறதுனால அதை உங்களுக்கு நான் இப்போ வந்து கொடுக்காங்க. ஒரு 2 நிமிஷம். பழங்கள் இறைவன் இயற்கையாக நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் என்று சொல்லலாம். பழங்கள் இறைவன் இயற்கையாக நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் என்று சொல்லலாம். தினந்தோறும் பழங்களை சாப்பிட்டு வந்தால் நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுவதோடு நோய்களும் நம்மை அண்டுவதற்கு பயப்படும் என்று கூறுகிறார்கள் மருத்துவ ஆராய்ச்சி நிபுணர்கள். பழங்களை வெறும் வயிற்றில் சாப்பிடும் போது அதனுடைய சத்துக்கள் பரிபூரணமாக முழுமையாக நமக்கு கிடைக்கும். இந்த வாய்ஸ் வந்து நார்மலாக நான் பேசுகிற வாய்ஸ். இதுக்கப்புறம் ஒவ்வொரு படம் ஒரு 2 படம் போட்டு காமிக்கும். உங்களுக்கு வந்து ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ். இருக்குல்ல, என்ன சாப்பிட்டு எப்படி இருந்தனா? நல்ல வாசனையோடு புளிப்பு சேர்ந்து இனிப்பா இருந்தனா? என்கிட்ட என்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? வைட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கு. இந்த சத்து கண் பார்வையை பலப்படுத்தும், முகத்துக்கு அழகை கொடுக்கும், பற்களுக்கு பலத்தை தரும், உடலுக்கு வலிமையை தரும். நான் தான் பழத்துக்கெல்லாம் ராஜா. பலாப்பழம். நான் யார் தெரியுமா? பழங்களிலேயே மிகப்பெரியவன். நான் தான் பலாப்பழம். தங்கப்பட்டு போன நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை பாதுகாப்பதாக இருக்கிறேன். என்னோட வாசனை உங்களை ஆசையோடு சுற்றி இருக்கிறதா? எழுத்தான உடனே உங்களால் சாப்பிட முடியாது. ஏன்னா என்னோட பழங்களை வெளியில் எடுப்பதற்கு நீங்க ரொம்ப கஷ்டமானோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டோம் என்று வருத்தப்படாதீர்கள். கலைப்பை இருக்க தேர்தல்களோடு கூடிய ஏழைகள்
என்னோட விஷயத்திலே கட்டப்பட்ட சுவையான பதவி கிடைக்கும். இப்பொழுது புரிகிறதா நான் எவ்வளவு பெரியவன் என்று? இது ஒரு வயசு அதே தக்காளி பலன் இருக்கிற என் சிவப்பு நிறத்தை பார்த்து உங்களுக்கு என்ன பொறாமையா இருக்கா? நான் புளிப்பாத்தான் இருப்பேன். ஆனா என்ன சாப்பிட்டா புளிப்பே தெரியாது. என்கிட்ட வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்லா கவனிச்சுப்பேன். ஆரஞ்சு நான் ஒரு விடுதலை படத்துல கண்டுபிடிக்கிறேன். உங்க பேர்லயே ஒரு கலர் இருக்கு. அப்படின்னா என் பேர் என்ன? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. என் பேரு ஆரஞ்சு. என்னோட தோலை சுலபமா உரிக்கலாம். உள்ள ஒரு பக்கம் 6 சுளையிடணும், இன்னொரு பக்கம் 5 சுளையிடணும் இருப்பேன். அதனால என்னோட பேரு 6 + 5 ஆரஞ்சு. நான் நல்லா கம்முன்னு வாசனையா இருப்பேன். கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் தித்திப்பு கலந்து மிட்டாய் போல இனிப்பேன். வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி இது எல்லாத்தையும் நிறைய வச்சுருக்கேன். இதை சாப்பிட்டா போதும் உங்களோட தோல் நோயெல்லாம் ஓடியே போயிடும். உங்க முன்னெல்லாம் பொழுதா அழகா ஆயிடும். உங்க உடம்புல புது ரத்தம் கொடுத்து சுறுசுறுப்பாக்கிடும். வெயில் காலத்தில் சாப்பிட்டீங்கன்னா உங்க தாகம் தனியும். இந்த மாதிரி வந்து நான் தான் பேசியிருக்கேன். பட் வந்து ஓரளவுக்கு மிமிக்ரி பண்ணிட்டு சாஃப்ட்வேர் வழியாக தான் அதில் வந்து ஃபுல் எஃபெக்ட் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்ற முடியுது. அதாவது இதில் நான் சொன்ன இந்த ஃப்ரீக்வன்சி, பிச்சு, தென் வந்து பார்ட்னன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அந்த சாஃப்ட்வேர்லேயே செட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இது. நம்மளோட முயற்சி நம்ம என்ன நாங்கள் பண்ணுறோம்னா நம்மளோட வாய்ஸை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது. ஒவ்வொருத்தர் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போது, லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஃபோன் வாய்ஸில் அது ஸ்க்ரீன் ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்கான முயற்சிகளை தான் நாங்கள் எடுத்துருக்கோம். மோஸ்ட்லி இந்த 2013 அது சக்ஸஸ் பண்ணிடுவோம் நினைக்கிறேன். வெறும் பொறுமையாக இருக்குது என்னுடைய ஆரம்பிச்சிடும். எஸ்கேப் கொடுத்துருங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுங்க, ஃபைல் நேம் கொடுங்க, டேப் கொடுங்க. இந்த இடத்துலையும் ஏரோ அப் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்துட்டு ஃபைல் நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. MP3 என்னன்ட்டு MPEG MPEG MP3 அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சுட்டு ஒரு என்ட்ரு அடிங்க. ஃபர்ஸ்ட் MP3 சூஸ் ஆகிடும். திரும்ப இன்னொரு என்ட்ரு அடிங்க. இன்னொரு டயலாக் பாக்ஸ் வரும். அந்த பிட் ரேட் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடம் வரும். உங்களுக்கு அதோட அளவு வந்து கம்மியாகணும்னா அந்த பிட் ரேட்ல நீங்க கூட்டியோ குறைச்சியோ வச்சுக்கோங்க. டேப் கொடுத்துட்டே வந்து ஓகே சொன்ன உடனே என்ட்ரு கொடுத்துருங்க. சேவ் கன்ஃபிகரேஷன் ஆகும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எந்த லொகேஷன்ல அது சேவ் பண்ணிருக்கீங்களோ டாக்குமெண்ட் எங்கேயாவது போய் சேவ் ஆயிருக்கும், அங்க போய் எடுத்து நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஐயா நீங்க இங்க வாங்கல, நீங்க பதில் சொல்ல வேண்டியவர் வச்சு. வணக்கம் ஐயா. அதாவது அடாசத்தை ரெக்கார்ட் பண்ணாலும் எதில் பதிவு பண்ணாலும் அடாசத்தை பதிவு பண்ணாலும் எதில் பதிவு பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு ஃபேவரட், அதாவது ஒலி ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த ராமகிருஷ்ணா அந்த ஆடியோவில் வெளியிட்டிருக்காங்கல்ல, அவங்களே எது மாதிரியான கேள்வி புரியல கொஞ்சம் கொஞ்சம் யாரும் அமைதியா இருங்க. சொல்லுங்க. இப்போ வந்து அடாசிட்டில ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, வேறு ஃபைல்ல எதை ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் நம்ம இந்த வாக்குமூலியோ இல்ல செல்போன்ல ரெக்கார்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு கேக்குது. சரி, இந்த ராமகிருஷ்ண ஒளிப்படையெல்லாம் வெளியிட்டிருக்காங்கல்ல, ஒன்றும் இல்லை ஸ்டுடியோல பண்றாங்க. அப்படி ஒருவேளை அவங்க ஏதாவது அதுக்கான மென்பொருள் ஏதாவது ராமகிருஷ்ணா அப்புறம் ஹெலன் கெலர் டாக்கிங் புக் லைப்ரரி இவங்க எல்லாம் வந்து கிழக்கு பதிப்பகம் இவங்க எல்லாம் வந்து ஸ்டுடியோல வச்சு பண்றாங்க. இந்த இந்த எஃபெக்ட் நம்ம ஓரளவு கொண்டு வரலாம். இந்த மாதிரி ரூம்ல பதிவு பண்ணோம்னா மைக்ல வச்சு இப்படி பதிவு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். சார் வணக்கம். ஆமா ஐயா. இப்போ இந்த ஏஎம்ஆர் ஃபைல், ஆமா, இது வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணியே பார்க்க முடியல, அதுல இருக்கிறத ப்ளே பண்ணி கூட பார்க்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 50
வந்து நீங்க மொபைல்ல அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணா வரும் இல்லீங்களா? ஆமா. அதை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வேவ் கார்டு இல்லை ஜெட் ஆடியோ மூலமாகவும் நீங்க இந்த MP3 கன்வெர்ட் பண்ணி அப்புறம் பயன்படுத்திக்கலாம். ஜெட் ஆடியோ வந்து என்ன வெர்ஷன் சொன்னீங்க? ஜெட் ஆடியோ 8.0. வேவ் கார்டு நார்மலா இப்போ நம்ம எல்லாம் பயன்படுத்துறத வருஷம் ஞாபகம் இல்லை. யாருக்காவது வேணும்னா அது அப்புறமா பகிர்ந்து கொள்ளுங்க. வேற நேற்று யாரும் சொன்னாங்க, அதாவது இந்த சார் சொன்னதுக்கு சொல்லாமே இருக்கலாம், கடற்கரை ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. யாருக்காவது அந்த மென்பொருள் நிறுவனத்தையோ இல்லை அது தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. இப்போ NVIDIA நிறைய ஆட்-ஆன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ஆட்-ஆன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணினோம்னா NVIDIA வந்து OCR கூட NVIDIA லேட்டஸ்டாக வந்திருக்கு. அந்த OCRலாம் வந்து நம்மளே இந்த மெயில் கிரியேஷன்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அங்கங்கே நிறைய இடங்களில் நம்ம உள்ள போகிறப்போ இணையதளத்தில் அல்லது மற்ற இடங்கள்லாம் பார்த்தா see the screen and time அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அது பார்த்தாக்கா அது என்ன கொடுக்குறாங்க அதை நம்ம யாரையா தேடிக்கிறோம். இப்போ அந்த NVIDIA இப்போ லேட்டஸ்ட்டாக OCRலாம் வந்துருக்கு, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கு. அதோட அட்ரஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. அப்புறமா ஒரு 40 ஆட்-ஆன்ஸ் வந்திருக்கு NVIDIA. எது எது தேவையோ இப்போ வின்னாப் ப்ளகின்ஸ் வந்திருக்கு, அப்புறம் ஸ்க்ரீன் இது ப்ளே ஐகான் அந்த சிஸ்டம் ப்ளேக்கு வந்திருக்கு, OCR வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. சார் அது என்ன பயன்னு சொல்லிட்டீங்கன்னா இல்லை, இப்போ இந்த சிஸ்டம் ப்ளேங்கிறது வந்து நம்ம ஜாப் சப்போர்ட் பண்ணுவோம், NVIDIA சப்போர்ட் பண்ணுறது இல்லை. அது இது இதை எடுத்து நம்ம ஆட்-ஆன் போட்டோம்னா கவனிங்க. ஒரு நிமிஷம். NVIDIA-யோட ஆட்-ஆன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா இன்சர்ட் எம் கொடுத்து NVIDIA டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு அங்கே இன்சர்ட் எம் கொடுத்து ப்ரிஃபரன்சஸ் போயிட்டு அங்கே கீழே டூல்ஸில் வந்தோம்னா டூல்ஸில் வந்து பார்த்தா ஆட்-ஆன் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். இந்த ஆட்-ஆன் மேனேஜருக்கு போனாக்கா அது கேட்கும் என்ன ஃபைல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், எங்கே இருக்குன்னு ப்ரௌஸ் பண்ண சொல்லும். ஸோ அதை ப்ரௌஸ் பண்ணி போனாக்கா நம்ம D:/G எங்கேயாவது வந்துருந்தோம்னா அங்கேருந்து போய் நம்ம இது பண்ணாக்கா இது வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த சிஸ்டம் ப்ளேங்கிறது அந்த இதுக்கு உள்ள ஒரு இது வின்னாப் ப்ளகின்ஸ். ஜாஸ்தி கமெண்ட்ஸ் தான் வின்னாப்புக்கெல்லாம் சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சில இது வின்னாப்பு கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து இப்போ NVIDIA-வும் வின்னாப்புக்கு சில கமெண்ட்ஸ்லாம் அவங்களும் இது பண்ணியிருக்காங்க. அதை போட்டுட்டாக்கா வின்னாப்புக்கு அது சப்போர்ட் பண்ணுது. OCR-ங்கிறது வந்து PDF ஃபைலாகிறது அல்லது சில இமேஜ் ஃபைலாகிறது இங்கிலீஷில் அதை சொல்லிக்கலாம். தமிழ் சார் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் தமிழில் இன்னும் வரலாம். இப்போ இது வரைக்கும் இல்லை. அந்த ஆட்-ஆன்ஸ் போட்டுட்டு அந்த இது போட்டுட்டால் OCR போட்டுட்டாக்கா இமேஜ் ஃபைலில் இருக்கிறதெல்லாம் அது ஓரளவுக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக வேர்ட் டாக்குமெண்ட்டாக அப்படியே படித்து காமிக்கும். அதனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அட்ரஸ் மட்டும் சொல்லிடுறேன். STORMDRAGON stormdragon.us/NVDA/ STORMDRAGON stormdragon.us .us/NVDA/. ஓகே, நன்றி. சரி, வேற ஏதாவது இருக்கா? இப்பொழுது கொஞ்சம் நீங்க அந்த மேசையில் வரணும்னா பொறுமையாக எடுத்துவாங்க. அதனால் மேசையில் வச்சு நமக்கு எடுத்து வேற ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். மற்றபடி நீங்கள் கேள்வி கேட்கலாம், சவுண்ட் கேட்கலாம், பதில் சொல்லலாம். மேசையில் மட்டும் கேள்வி இருக்கவங்க கை வைக்குங்க. உங்கள்கிட்ட மைக் கொண்டு வருவாங்க. முன்னாடி உள்ளவங்க அப்படியே கண்ணன் ஐயா ஐயா வந்து அந்த ஹேண்ட் மைக்கை கண்ணன் ஐயா
ஐயா வந்து இணையதண்டல் ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க ஐயா. அதுல வந்து நிறைய சிற்றிதழ்கள் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. கேளுங்க ஐயா. கண்ணன் ஐயா வணக்கங்க. நீங்க வந்து இணையதண்டல் மீட்டிங் வந்து சில சிற்றிதழ்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் சில வெப்சைட்ல நிறைய சொல்லியிருந்தீங்க. இப்போ கொஞ்சம் சொன்னீங்க. ஆனா அதுல சிற்றிதழ்கள்ல வந்து வார இதழ் மத இதெல்லாம் இருக்குங்க இல்லையா? அதுல மாணவர்களுக்கு பயன்படுற எந்த இதழ்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 சொன்னா நல்லா இருக்கும். வணக்கம். அதாவது உயிர்மை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழ் மாதந்தோறும் வரக்கூடிய சிற்றிதழ் www.uyirmai.com. அந்த தளத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு உயிர்மை அப்படிங்கிறதும் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி உயிர் ஓசை அப்படின்ற ஒரு சிற்றிதழ் வார இதழ் வருது, அதையும் படிக்கலாம். இது வந்து மனுஷபுத்திரனோட உங்களுக்கு தெரியும், உயிர்மை பதிப்பாக வச்சிருக்காரு, அது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி காலச்சுவடு www.kalachvadu.com. அது வந்து 15ஆம் தேதிக்கு மேல வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்திலேயே நம்ம வந்து காலச்சுவடு முடிக்கப்பட்டிருக்கலாம். அது மாதிரி கீற்று www.keetru.com. அதுவும் முக்கியமான ஒரு இதுதான். அப்புறம் சொல்வனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி www.சொல்வனம் அடிக்கும்ல SOLVADAA.com அப்படின்னு. அதுவும் வந்து படிக்கலாமா மாதந்தோறும், அது வந்து வாரந்தோறும் படிக்கிறது. அதுக்கப்புறம் திண்ணை www.THINNAI.com. அதுவும் வார்ப்பு படிக்கக்கூடிய இதழ் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வார்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை தொடர்பான விமர்சனங்கள், அதுக்கப்புறம் புதிய கவிதை தொகுப்பு நூல்கள் இதெல்லாம் வந்து படிக்கிறாங்க. இப்படி இருந்துட்டு. இன்னும் நம்ம வந்து கூகுளில் போய் தமிழ் இதழ்கள் அப்படின்னு தமிழை டைப் பண்ணி தெரிஞ்சா டைப் பண்ணிருந்தாங்க நமக்கு புதிய இதழ்களை தேடி படிக்கலாம். ரொம்ப நன்றி. வேற ஏதாவது இருக்கா? கேள்வி இருக்கா? கேள்விடா. ராமராஜ் நேற்று சொன்னீங்க நீங்கள் விண்டோஸ் 7ல் வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்ட்ரோல் பேனலில் போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ விண்டோஸ் எக்ஸ்பி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னீங்க, அப்புறம் வந்து நீங்கள் மறந்து போயிட்டீங்க. அது வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே, விண்டோ எக்ஸ்பி இருக்கவங்களுக்கு எப்படிப்பட்டதில் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பண்ணலாம்? சாஃப்ட்வேர்லாம் ஒன்றும் இல்லை, அதை தமிழ் ஆட் பண்ணுறதுக்கு சங்கர் சார் வந்திருக்காரா? ஓகே, இப்போ அவர் வந்திருந்தாலும் இன்னும் தெளிவாக சொல்லுவாருக்காக கேட்டேன். இப்போ இதில் போயிட்டு நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் செட்டிங்ஸில் போயிட்டு மாற்றுவோம் இல்லைங்களா? விண்டோஸ் 7ல் அந்த மாதிரி போய் தமிழை ஆக்டிவேட் பண்ணுறோம். எக்ஸ்பியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நேரடியாக போய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த எந்த ஓஎஸ் போட்டிங்களோ அந்த ஓஎஸ் சிடி வேணும், எந்த வருஷனோ அந்த சிடி வேணும். அந்த மாதிரி அதே மாதிரி தான் அந்த ரீஜனல் லாங்குவேஜ் செட்டிங்ஸில் போயிட்டு ஆடுன்னு இருக்கும், ஆட் லாங்குவேஜ் இன்ஸ்டால்னு இருக்கும். அதில் போயிட்டு கொடுத்தோம்னாலே அது சிடி கேட்கும். நம்ம இப்போ சிடி ரைட் பண்ணும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சிடி வெளியில் வரும் இல்லைங்களா? கொடுத்த உடனே அந்த மாதிரி சிடி வெளியில் வரும். நீங்கள் ஓஎஸ் சிடியை உள்ளே போட்டிங்கன்னா போட்டதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் அதில் போயிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அதில் ஓகே கொடுத்துட்டீங்கன்னாக்கா அது வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதில் போய்ட்டு ஒரு சில அதாவது அந்த பட்டியல் வரும், அதாவது கீபோர்டில் போய்ட்டு கொடுக்கணுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் செக் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஓகே கொடுத்தோம்னா ஆட் ஆகிடும். இப்போ நன்றிண்ணா. இந்த இப்போ நம்ம சிடிலேருந்து கால் பண்ணிட்டு வந்து மெமரி கார்டு இல்லை மற்ற பென்ட்ரைவ்லாம் நம்ம ஈஸியாக கால் பண்ணி பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சிடி டிரைவ்ல வந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது இல்லை.
இப்போ லேப்டாப்ல நீங்கள் சொல்லி எக்ஸ்டர்னல் இது வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் சிடி ரைட்டர் வச்சு. இப்போ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சாஃப்ட்வேர் போட்டு அதை யூஸ் பண்ணணும் அதை பற்றி சொல்லணும். ஷார்ட்கட் கீழே இப்போ விண்டோஸ் 7 பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா மீடியா பிளேயரை வச்சு ரைட் பண்ணலாம். அதாவது இப்போ அதுல நீங்க கொஞ்சம் சிடி எம்டி சிடியை உள்ள போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சிடியா டிவிடியான்றது அந்த அளவை பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு சிடியை உள்ள போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்றது வந்து புரியல, அளவையும் சொல்லிடுங்க. அதாவது 700 MB-க்குள்ள இருக்கிறது சிடி, 4 GB-க்குள்ள இருக்கிறது டிவிடி. எதுவுமே வந்து என்ன பண்ணுங்க, சிடியா இருந்தா 700 MB யூஸ் பண்ணாதீங்க, ஒரு 600 MB-க்குள்ள 650 MB-க்குள்ள போடுங்க. அதே மாதிரி டிவிடியா இருந்தா ஒரு 300 GB-க்குள்ள போடுங்க. முழுமையா போட்டு அடைச்சிட்டீங்கன்னா அது என்ன பண்றது திக்குமுக்காடிடும். ஃபுல்லா சாப்பிட்டோம்னா மயக்கம் வரும். அந்த மாதிரி அதுல டிவிடி வேலை செய்ய முடியாம திணறும். ஸோ அதனால ஒரு அளவு குறைச்சி மீதி பகுதியை மட்டும் பயன்படுத்திக்கலாம். இப்போ எம்டி சிடியோ டிவிடியோ அதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க எதை ரைட் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மை கம்ப்யூட்டர்ல அல்லது விண்டோஸ்ல கம்ப்யூட்டர் மட்டும் தான் இருக்கும் இல்லையா, 7ல கம்ப்யூட்டருக்குள்ள போயிடுங்க. போயிட்டு டிவிடிக்குள்ள போங்க. அதாவது கிரியேட் ரைட் டு டிஸ்க் அந்த மாதிரி வரும், ஒரு டயலாக் வரும். அதுல நீங்க அந்த சிடிக்கு ஏதாவது பேர் கொடுக்கணும்னா அங்க டைப் பண்ணிக்கோங்க. டேப் கொடுத்துட்டே வாங்க, நெக்ஸ்ட்னு வரும், ஓகே கொடுங்க. ஒரு blank பேஜ் வரும், அதுல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் டி கொடுத்து திரும்ப கம்ப்யூட்டருக்குள்ள போங்க. போயிட்டு டிவிடியை தெரிவு செஞ்சுக்கோங்க, ஏரோ கீ கொடுத்து. அப்புறம் அப்ளிகேஷன் கீ கொடுங்க, டவுன் கொடுத்துட்டே வாங்க. பர்ன் டு டிஸ்க்னு வரும், அதுல வச்சு ஒரு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்தோம்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். டேப் கொடுத்துட்டே வாங்க. ஆடியோ அப்புறம் டேட்டான்னு 2 வரும். ஆடியோ சூஸ் பண்ணீங்கன்னா அது நம்ம இந்த ஒரு சிடிலாம் வாங்குறோம் பார்த்தீங்களா, 10 பாட்டு தான் இருக்கும். அதை வந்து காப்பி பண்ண முடியாது. அந்த மாதிரி முறையில் அது வந்து ரைட் ஆகிடும். ஸோ டேட்டா சூஸ் பண்ணீங்கன்னா சில டிவிடிகள்லையும் கம்ப்யூட்டர்லையும் பயன்படும். அப்புறம் டேப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சொன்னோன்னே என்ட்ரி கொடுத்தீங்கன்னா பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட் ஆன உடனே திரும்ப ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா சிடி வெளியில் எடுத்துக்கலாம். இது வந்து விண்டோஸ் 7 அந்த ஓஎஸ்லேயே உள்ள பயன்பாடு. இது வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து பயன்படாது. கம்ப்யூட்டர்ல சில டிவிடி பிளேயர்ஸ்ல வந்து இதை பயன்படுத்தலாம். எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்தணும்னா நீரோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நீரோ மட்டும் இல்லை, நிறைய இந்த மாதிரி இருக்கு. நம்ம அதிகமாக பயன்படுத்துறது நீரோ. இப்போ நான் பொதுவாக நீரோ 7 குறிப்பாக அதில் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். நீரோ அதை நீரோ 7 அதை நிறுவி இருக்கணும். நீரோ ஸ்டார்ட் ஸ்மார்ட் அப்படின்னு முன்பக்கம், அதாவது டெஸ்க்டாப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐகான்ல இருக்கும். அதில் போய்ட்டு நீரோ ஸ்டார்ட் ஸ்மார்ட்டை தெரிவு செஞ்சு ஒரு என்ட்ரி கொடுங்க. அந்த நீரோவோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ரைட்டரை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஃபேவரட், டேட்டா, ஆடியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஆடியோ தெரிவு செஞ்சு ஒரு என்ட்ரி கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா டவுன் கொடுத்துட்டே வாங்க. மேக் ஜூக்கபாக்ஸ் MP3 CD, மேக் ஜூக்கபாக்ஸ் DVD அந்த மாதிரி MP3 அந்த மாதிரி வரும். அந்த ஜூக்கபாக்ஸ் அப்படின்ற வார்த்தை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த விண்டோஸ் நீரோ 7ல சில இடங்கள்ல மேக் MP3 CD, மேக் MP3 DVDன்னு வரும். ஸோ அதனால எது வருதோ எதுவோ அது நீங்க தெரிவு செஞ்சுக்கோங்க. டிவிடி பயன்படுத்த போறீங்கன்னா டிவிடியோ, சிடி பயன்படுத்த போறீங்கன்னா சிடியோ தெரிவு செஞ்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்தோம்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். டேப் கொடுத்துட்டே வாங்க, ஆடுன்னு வரும். ஆடில் வச்சு ஒரு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா டேப் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா லொகேஷன் அப்படின்னு கேட்கும். அதுல என்ன பண்ணுங்க, நீங்க டி டிரைவா இ டிரைவா அப்படின்னு அதாவது ஜஸ்ட் டி கோலன் டைப் பண்ணீங்கன்னா போதும், அந்த டிரைவ் வந்துடும். அப்புறம் டேப் கொடுங்க, லிஸ்ட் வியூன்னு வரும். அந்த வி டிரைவுக்குள்ள, அதாவது நான் ஒரு விஷயம், அதாவது எந்த ஃபைல் நீங்க ரைட் பண்ண வேண்டிய ஃபைல் எங்க இருக்கோ அது அதாவது தெரிவு செய்யறதுக்காக இந்த முறை. சரிங்களா? நீங்க ரைட் பண்ண வேண்டிய அந்த ஃபைல் வந்து டி டிரைவ்ல இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ டி வந்து சூஸ் பண்ணிட்டோம். டேப் கொடுத்தோம்னா லிஸ்ட் வியூன்னு வரும். டவுன் கொடுத்துக்கிட்டே வரும். இப்போ ஏதாவது ஒரு ஃபைல் நேம், இப்போ என்ன சொல்லலாம், சங்க இலக்கியம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல புறநானூறு இருக்குன்னு, புறநானூறு நம்ம ரைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டி டிரைவ்ல நீங்க புறநானூறு இல்ல சங்க இலக்கியம் போட்டு வச்சுக்கீங்க ஃபுல்லா. அதுக்குள்ள இருந்து புறநானூரை தெரிவு செய்யணும். இப்போ என்ன பண்ணுங்க, சங்க இலக்கியம் தெரிவு செஞ்சுக்கோங்க. என்ட்ரி கொடுத்து அதுக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு புறநானூரை தெரிவு செஞ்சுக்கோங்க. தெரிவு செஞ்சதுக்கு அப்புறமா டேப் கொடுத்துட்டே வாங்க. மறுபடியும் ஆடுன்னு ஒரு இடம் வரும், ஆட் பட்டன். NVIDIA இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஆட் பொத்தான் அப்படின்னு சொல்லுவோம். சொன்னதுக்கு அப்புறமா ஒரு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பெர்சன்டேஜ் அதோட அளவு சொல்லும்.
எத்தனை விழுக்காடு ஆகிட்டு இருக்கு, அதாவது ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும். அந்த விழுக்காடு ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் செலக்ட்னு வரும். மறுபடியும் அதாவது இப்போ புறநானூறு 2-3 பாகமா வச்சிருந்தீங்கன்னா திரும்பவும் போயிட்டு இதே முறையில், அதாவது இந்த டிரைவை சூஸ் பண்ணா இந்த லிஸ்ட் வியூக்குள்ள போயிட்டு திரும்பவும் எந்த அடுத்த புறநானூறு 2, புறநானூறு 3 இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டிவிடியில போடுறவங்களா இருந்தா, சிடியா இருந்தா இது வரைக்கும் போதும், ஆட் முடிச்சா இந்த மாதிரி எத்தனை முறை வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். முடிச்சதுக்கு அப்புறமா டேப் கொடுத்துட்டே வாங்க. கேன்சல் அப்படி இல்லைன்னா ஃபினிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வச்சுட்டு ஒரு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா டேப் கொடுத்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னு இருக்கும். அதுல ஒரு என்ட்ரி அடிங்க. என்ட்ரி அடிச்சுட்டு டேப் கொடுத்தீங்கன்னா டிஸ்க் நேம்னு கேட்கும். புறநானூறுனா புறநானூறுன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு டேப் கொடுத்துட்டே வாங்க. நம்பர் ஆஃப் காப்பீஸ் அப்படின்னு கேட்கும். நீங்க ஒரு காப்பி எடுத்தீங்கன்னா அதுல டிஃபால்ட்டா 1 தான் இருக்கும், அதை அப்படியே விட்டுலாம். இல்ல 2-3 பேருக்கு புறநானூறு கொடுக்கணும்னா நிறைய அந்த அப்பேல கொடுத்தீங்கன்னா அதிகமாகவும், டவுன்ல கொடுத்தீங்கன்னா குறைவாகும். 2, 3, 4 அப்படின்னு தெரிவு செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கு அப்புறமா டேப் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பர்ன் பட்டன் அப்படின்னு இருக்கும். அதுல வச்சு ஒரு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா சிடி வந்து பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அது அந்த விழுக்காடு எவ்வளவு ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லும். சொன்னதுக்கு அப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபினிஷ் சக்சஸ்ஃபுல்லி அதாவது ரைட் அப்படின்னு சொல்லும். சொல்லிட்டு சும்மா இருக்காது, சிடியை வெளியே தள்ளி விட்டுரும். நம்ம சிடியை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு முறை ஒன்னே ஒன்று பண்ணா போதும்னு சொன்னவங்க சிடி இதோட எடுத்துக்கிட்டு அப்படியே டேப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து ஆல் டேப் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நிறைய காப்பி கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணா, ஒன்றும் இல்லை, சிடியை எடுத்துட்டு இன்னொரு எம்டி சிடி போட்டுட்டு உள்ள மட்டும் தள்ளுங்க. அது திரும்பவும் பர்ன் பண்ணி முடிச்சு வெளில தள்ளும். இந்த மாதிரி எத்தனை வாட்டி வேணா நீங்க போட்டு பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் க்ளோஸ் வரும். அதுல என்ட்ரி கொடுங்க. அதுக்கப்புறமா ஆல் டேப் கொடுத்து கொடுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். இதை சேவ் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்கு. சேவ் அதாவது இது போயிட்டு அங்க ஒரு ஃபைல் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் புறநானூறு யாருக்காவது பதிவு பண்ணணும்னா இந்த மாதிரி முறையில நீங்க நேரடியாக ஒரு இதுவா தெரிவு செஞ்சு வர வேண்டியது இல்லை. அந்த சேவ் பண்ண ஃபைல்ல வச்சு ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கனாலே நேரடியாக அந்த நீரோக்குள்ள வந்து பர்ன் பண்ற இடம் வரைக்கும் வந்துடும். நீங்க திரும்பவும் பர்ன் கொடுத்தீங்கன்னா சிடி கொடுத்துட்டீங்கன்னா சிடி பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இதோட சிடி ஒன்று மேடம். அதாவது இந்த மாதிரி உரையாடல் வந்து நடந்துகிட்டே இருக்கட்டும். நீங்க அவசர காலையில் நான் போறோம்னா போயிட்டு இருக்கிறது தனி நேரம் கிடையாது. இங்க வந்தப்ப அப்படியே சரி சாப்பிட்டு கொண்டே இருக்கோம், நிறைய நடந்து கொண்டே இருக்கும். வேற ஏதாவது இருக்கா? அங்க மைக் கொடுங்களா மேடம்? கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பபெட்ஸ் இருக்குங்களா, கீபோர்டு இருக்கிற கீஸ், அதில் வந்து எல்லா கீஸும் சொல்றது நம்மளுடைய லெட்டர்ஸ் சொல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யணும்? லெட்டர்ஸ் வந்து வாய்ஸ் சொல்லலை. ஆமாம், மற்ற கீஸ் எல்லாம் சொல்லலை, மற்ற ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாமே சொல்லுது. ஆனால் அந்த லெட்டர்ஸ் மட்டும் சொல்லலை. சரி, அது ஒன்றும் இல்லை மேடம். அதாவது நீங்க இன்சர்ட் 2 இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. சத்தம் போட்டா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது, என்ன சொல்ல வர மறந்துடுறேன். அதாவது இப்போ டைப் பண்றோம், லெட்டர்ஸ் சொல்லல, அமைதியா இருக்கு. ஆனா எஸ்கேப் கொடுத்தா எஸ்கேப்னு சொல்லுது, ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணி சொல்லுது. ஆனா லெட்டர்ஸ் எல்லாம் மட்டும் சொல்ல மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சே கேரக்டர் அண்ட் வேர்ட் நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நன்னுல சூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை மாத்துறதுக்கு வந்து இன்சர்ட்டும் 2 கொடுங்க. ஒரு முறை கொடுத்தீங்கன்னா சே கேரக்டர், அடுத்த முறை கொடுத்தீங்கன்னா சே கேரக்டர் அண்ட் வேர்ட், அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா நன்னு வரும். அதை கொடுத்து நீங்க எது வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. கேரக்டர் மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா கேரக்டர் டைப் வேர்ட்ல டைப் பண்ணும்போது கேரக்டர் மட்டும் சொல்லும். சே கேரக்டர் அண்ட் வேர்ட் அதை வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு வார்த்தை டைப் பண்ணி முடிச்சுட்டு ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அந்த வார்த்தையையும் சொல்லுங்க. நீங்க டைப் பண்ணி முடிச்சீங்க. ஆமா, கூடவே சொல்லிட்டு வரும். ஒரு வார்த்தை முடிச்சு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையும் சொல்லும். சொல்லுங்க ஐயா, இத பத்தி ஒரு கருத்து நான் சொல்லலாம். சொல்லுங்க. வந்துட்டே இருக்கு. அதாவது இப்ப நண்பர் சொன்னது வந்து ஜாஸ்ல இது வந்து சாத்தியப்பாடு.
அதாவது இன்னொன்னு இப்ப ஜாஸ்ல நண்பர் சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷன் படி சேவ் பண்ணோம்னா திரும்ப நம்ம சிஸ்டம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வந்து போயிடும். இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம இன்னொரு வழி வந்து கையாளலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்ல ஹெல்ப் மெனுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஹெல்ப் மெனுல ஸ்டார்ட் அப் மேசர் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா முதல்ல ஸ்பீடு, அப்புறம் ஸ்பீட் டைப் கேரக்டர், அதுல வந்து நன்னு இருந்ததுன்னா அதை வந்து ஏரோ டவுன் பண்ணி ஆல் அல்லது ஹைலைட்டட் அதை வந்து பண்ணிடணும். ஹைலைட்டட்ல இருந்தா நல்லது. அப்புறம் ஸ்பீக் வேர்ட்ஸ், அதுல வந்து லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்ல நம்ம இங்கேயே டிஃபால்ட்டா மாத்திட்டோம்னா அது வந்து ஸ்டார்ட் அப் வெப்சைட்ல அது வந்து சேவ் பண்ணிக்கும். ஆனா நம்ம வெளியில இன்சர்ட் 2 பண்ணோம்னா அது வந்து சேவ் பண்ணிக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதே ப்ராப்ளம் வந்து வருது. அதே போல இன்னொன்னு, இந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த NHM ரைட்டர் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். NHM ரைட்டர் வந்து நீங்க டிஃபால்ட்டா நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை வந்து நம்ம வர்றதை வந்து தவிர்த்துக்கலாம். NHM ரைட்டர் மோஸ்ட்லி இப்ப நம்ம OS இருக்கிற டைப்பிங் மெத்தடை நிறைய பேர் பயன்படுத்துறதுனால NHM ரைட்டர் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல NHM ரைட்டர் ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் Alt5 கொடுத்து இவ்வளவு வேலையை நம்ம செய்யறத அழகா நம்ம கண்ட்ரோல் பேனல்ல போய் தமிழ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நமக்கு NHM ரைட்டரோட உதவியே தேவைப்படாது. அதே மாதிரி NHM ரைட்டர் போட்டோம்னா நமக்கு கீபோர்ட் அப்போ ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணா அந்த லெட்டர்ஸ் வந்து வராது. அது மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். இப்ப நீங்க NVIDIA இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வருதுன்னா நிச்சயமா அந்த சிஸ்டம்ல வந்து NHM ரைட்டர் செட்டப் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது ஜாஸ் மட்டும் இல்ல, அந்த கேரக்டர் வேர்ட்ஸ் NVIDIA இருக்கு. வேற ஏதாவது ஐயா இருக்கா?